எல்லாரும் கலைவனுக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. இது வரைக்கும் 2 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புழல்ல இருந்துட்டு இது போனோம். தனகாச்சலம் நகர் போனோம். அங்கிருந்து இப்போ செகண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இங்கே நாராயணா ஸ்கூலுக்கு ஒரு டீ கேன் எடுத்துட்டு வந்தேன். ஒரு டீ கேன் மட்டும் தான், ஆள் யாரும் வரல. அது மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இறக்கியாச்சு. 10 ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணலாம். எங்க போடுவாங்க தெரியல, பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஃபர்ஸ்ட் இப்போ 150, ரெண்டாயிரத்தி இப்போ 110 ரூபாங்க. அவ்வளோதான். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரிப் அடுத்து எங்கே போகலாம், ட்ரிப் எடுத்தா பார்க்கலாம். வந்து அப்படியே அப்டேட் பண்ணுறாங்க. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் ஒரு பெரிய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டிடலாம், ஆனா நம்ம ஓட்டின பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி அதை சேவ் பண்ணணும், அது எப்படி ஒரு பெரிய மணியை கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லி நமக்கு இன்கம் வருது, நல்ல இன்கம் தான் வரும். ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு செலவு பண்ணுறோம். டெய்லி செலவு பண்ணிடுறாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு செலவு பண்ணுறோம். அதை சேர்த்து வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு 10 ரூபா சேர்த்து வைப்போம், உடனே முன்னால போயிட்டு அதை எப்படி செலவு பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, அது எப்படி சேர்த்து வைக்கிறது, எப்படி அதை சேர்த்து வச்ச பணத்தை அப்படியே நல்லபடியாக ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கிறது நம்ம பார்க்க போறோம். வீடியோவில் போகலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ரெகுலராக வரும். சரி, ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆட்டோ ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுற தொழில் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு அதிகமாக உள்ள ஒரு தொழில் தான் ஆட்டோ ஓட்டுறது. சாதாரணமாக ஆட்டோ யாருமே ஓட்ட முடியாது. அது ஓட்டணும்னா அதுக்கு எவ்வளவு உடல் உழைப்பு போகணுன்றது வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க மட்டும் தான் தெரியும். ஆனால் அது நிரந்தரமான ஒரு வருமானம், நிலையான ஒரு வருமானம் வந்தாலும் அது எப்படி சேர்த்து ரொம்ப திணறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் வாங்க. டெய்லியும் ஒரு வருமானம் வருதா, அதை டெய்லி செலவு பண்ணாது. டெய்லி செலவு பண்ணாமல் அது என்ன பண்ணணும், அந்த வருமானத்தை மூணா பிரிக்கணுங்க. மூணா பிரிச்சா மட்டும்தான் அந்த வருமானத்தை நம்மளால தக்க வைக்க முடியும். அது என்னன்றதை பார்க்கலாம். மூணா பிரிச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50%. இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு 1000 ரூபாய் ஓட்டுறீங்களா, ஒரு 50% பணத்தை எடுத்துக்கோங்க. 1000 ரூபாய் 500 ரூபாய் வீட்டு வாடகை, வீட்டு செலவு, மருத்துவம், ஸ்கூல், பசங்க ஸ்கூல், அப்படி இப்படின்னு ஒரு 500 ரூபாய் எடுத்து ஓரம் வச்சுக்கோங்க. அது தனியா வச்சிடணும். ஓகேங்களா? மீதி இருக்கிற ஒரு 50% இருக்கு, அதை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஆட்டோவுக்கும் தனியா ஒரு 300 ரூபாய் எடுத்து வச்சுருங்க. அது ஒரு 30% வச்சுக்கோங்களேன், 300 ரூபாய் ஆட்டோவுக்கும் தனியா வச்சுக்கணும். ஆட்டோவுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாசம் மாசம் வந்து என்ன பண்றோம்னா, வண்டி சர்வீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எஃப்சி வரும், இன்சூரன்ஸ் கட்டணும், திடீர்னு எத்தனை ஒரு செலவு வரும், அதை பார்க்கணும்னா அன்னைக்கு நம்ம பைசா கலைய முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த டைம்ல நம்ம பைசா வேணும்ன்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், இந்த பைசா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இதை தனியாக வைங்க. அதுக்கு அடுத்து அந்த 20% பணம் இருக்கு தெரியுங்களா, அது வந்து நீங்க எப்பவுமே கை தொடவே கூடாது. அந்த பைசா என்ன பண்ணணும், கை தொடவே கூடாது. அது உங்களுடைய சேவிங்ஸ், அந்த மணி தான். அந்த கை தொடாம அதை அப்படியே எடுத்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து கை எடுக்கவே கூடாது. அதை அப்படியே வச்சாதான் அது ஒரு பெரிய மணியா கன்வெர்ட் ஆகும். நம்ம இந்த வருமானத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்டி சமீப முறை தாங்க. அதாவது டெய்லி சேவிங்ஸ் ஹேபிட்ஸை நம்ம வளர்த்துக்கணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 உண்டி வாங்கி வச்சுக்குவாங்க. சரிங்களா? டெய்லி இப்போ நீங்கள் ட்ரிப்புக்கு காலையில் போகிறீங்க, டியூட்டிக்கு போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்களா, நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுங்க. ஒரு கையில் ஒரு குறிப்பிட்ட தொகை நிற்கும். அதாவது ஒரு 50 ஒரு 100 ஏதோ ஒரு தொகை டெய்லி என்ன பண்ணுங்க, அந்த உண்டியில் போட்டு வைங்க. அதை எடுக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு அப்படியே விட்டு பாருங்களா. 3 மாதத்துக்கு அந்த தொகை எடுக்காம அப்படியே விட்டு பாருங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா பாருங்க, அது எப்படி சொல்றது, நம்ம நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொகை கண்டிப்பா வரும். அது நம்ம அவசர காலத்துக்கு ஒரு கண்டிப்பா உதவும். அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தேவையில்லாத செலவு. தேவையில்லாத செலவுன்னு எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் டீ குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க, மற்றபடி உடம்பு வலிக்குதுன்னு ஈவினிங் டைம்ல எதனால பண்ணலாம். ஓகேங்களா? அதனால அந்த இப்போ டீ குடி சாப்பிடுங்க வரான்னு சொல்ல, ஏதோ ஒரு டீ குடிங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடவே மாட்டாங்க. 10 டீ குடிப்பாங்க, 5 டீ குடிப்பாங்க. ஒரு டீ 15 ரூபா கூட, 5 டீ 10 டீ பாத்தீங்கன்னா 150 ரூபா கணக்கு. ஒரு 5 டீ 75 ரூபா போயிடுச்சு. ப்ளஸ் சிகரெட்டும் எடுப்பாங்க. சிகரெட் ரேட்னா 15 20 ரூபா இருக்குமா, 15 ரூபா வச்சுங்களேன். அப்படி கணக்கு பண்ணா கூட நம்மளோட செலவு ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபா போயிடும். சரிங்களா? அப்ப 200 ரூபா போயிடுச்சுன்னா அப்புறம் தான் இருக்கு அது கஷ்டம். அந்த செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு சேவிங்ஸ் வந்து என்ன எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மோஸ்டா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜிபேல, இந்த கூகுள் பே, போன்பேல தான் பைசா போடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பைசா வந்து அதை சேவ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். அது நீங்க அந்த அக்கௌண்ட்ல விடுற பைசாவை அப்படியே விட்டுருங்க. அது எதுவும் எடுக்காதுங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸா இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய இது பண்றது இந்த கடன் வாங்குறதுங்க. இருக்கிறதுலயே மிக 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 மோசமானதோ சரி, ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் பாத்தீங்கன்னா கடன் வாங்குறது. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, நானும் அப்படிதான் வாங்கிட்டு கேட்கறதுனால சொல்றேன், அந்த மாதிரி வாங்கக்கூடாதுண்ணா. இப்போ டெய்லி நம்மளுக்கு இன்கம் ஒரு டெய்லி ஒரு 500 ரூபா கையில கிடைக்குதுன்றத நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 30,000 கடன் வாங்கிடுவோமா, நான் டெய்லி கட்டுறேன், ஒரு 300 ரூபா டெய்லி கட்டுறேன் அப்படின்னு கடன் வாங்கிடுவோம். டெய்லி கட்டிக்கிட்டே இருப்போம். அது சில டைம் அதே அந்த ஹேபிட்ல என்ன பண்ணுவோம், கந்து ஸ்பீடு வட்டிக்கு வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா
கண்டிப்பா முன்னேறவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில இருக்க பணத்தை நம்ம சேவ் பண்ணி நம்ம இது பண்ணா மட்டும் தான் முன்னுக்கு வர முடியுமா கண்ட. இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா முன்னுக்கு வரவே முடியாதுங்க. அதுக்கு பதிலாக வித்தியாசமா வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நகை கடைகள்லாம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டலாம், டெய்லி ஒரு அமௌண்ட் கட்டலாம், வீக்லி ஒரு அமௌண்ட் கட்டலாம்ன்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நகை சீட்டு மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் போட்டு ஒரு நகை சீட்டு மாதிரி போட்டு ஒரு நகை எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லையா, இப்ப நம்ம ஊருக்குள்ள வீட்டுக்கு விட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சீட்டு பிடிப்பாங்க. மாசம் ஒரு அமௌண்ட் கொடுப்போம், அவங்க அது ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கட்டுவோம். அது ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனா அந்த சீட்டுல நமக்கு லாபம் தான். அது இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆளு, இவங்களை நம்புறோம் நம்ம நம்பலான்ற ஒரு நம்பிக்கையான ஆள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த சீட்டு பிடிங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன். அப்படி இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டி கட்டுவாங்க. இந்த பசங்க பெருமெல்லாம் போட்டு ஆர்டி மாதிரி ஒண்ணு கட்டுவாங்க. அது பண்ணலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதுவும் பண்ணலாம். அப்படி இல்லையா, உங்க ஆபத்து காலத்துல உதவுற மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருங்க. அது ரொம்ப 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 மஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து எதிர்பாராத ஒரு விபத்து நம்மளுக்குள்ள ஏற்பட்டுறப்போ கண்டிப்பா அது நம்மளுக்கு கை கொடுத்து நம்மளை ஹெல்ப் பண்ணும். அப்படி பண்ணலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 1500 ரூபாய் வரும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபா வரது கூட கஷ்டமாயிடும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி அதை மேட்ச் பண்ணலாம்? குடும்ப சூழ்நிலை டெய்லி வருமானம் நம்மளால நிர்ணயிக்க முடியாது. டெய்லி 2000 ஓட்டுற இல்ல 3000 ஓட்டுறோம் சொல்ல முடியாது. ஒரு நாள் 2000 ஓடும், ஒரு நாள் 1500 ஓடும், ஒரு நாள் 300 ரூபா ஓடாது. அந்த மாதிரி நிலைமை கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய டைம்ல மாட்டுவோம். அது எப்படி சீராகணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணா டெய்லி வருமானத்தை கணக்கிடவே கூடாதுங்க. மொத்த மாச வருமானத்தை கணக்கு பண்ணணும். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 30,000 மாசம் முழுக்க ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்களா? அப்போ அப்போ உங்களோட சம்பளம் எவ்வளவு? உங்களோட சம்பளம் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 1000 ரூபாய் தான் போய் சம்பாதிக்கிறீங்க. அப்போ அது நம்ம எப்படி கரெக்டா மேட்ச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு நீங்க ஓட்டுறீங்க, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 1000 ரூபாய் எடுத்துட்டு போறீங்க, மறுநாள் ஓட்டுறீங்க, ஒரு 2000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 எக்ஸ்ட்ரா ஓட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்? பரவாயில்லப்பா, இன்னைக்கு நான் 1000 எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டேன். அப்ப என்ன பண்ணலாம்? சரி, எதுனா பிடிச்ச பொருள் உடனே வாங்கிடலாம், இல்ல செலவு பண்ணலாம், வீட்டுக்கு கறி எடுத்துட்டு போகலாம், அது பண்ணலாம். அது அந்த மாதிரி தேவையா செலவு பண்ணாதீங்க. ப்ராப்பரா ஷெட்யூல் போடுங்க. நீங்க இதை பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு சொல்லுங்க. அந்த எக்ஸ்ட்ரா பைசா வருதா, அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தனியார் உண்டியல் போட்டுங்க. தனியார் உண்டியல் போட்டு அந்த உண்டியல இப்ப எக்ஸ்ட்ரா இப்ப இன்னைக்கு 1000 ரூபாய் ஓட்டினியா, அது ஃபேமிலி ரெகுலர் என்ன பண்ணி அதை பண்ணு. அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டின பைசா தனியா எடுத்து போடு. அதை அப்படியே விட்டுரு. ஓகேவா? இப்போ ஒரு நாள் இன்னைக்கு ஓட்டுற, இப்போ மறுநாள் வெறும் 300 ரூபாய் மட்டும் ஓடுதா, இப்ப நேற்று எடுத்து வச்சு பாரு அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஓட்டின 1000 ரூபாய் அதெல்லாம் மேட்ச் பண்ணி போடு. அப்ப அட்ஜஸ்ட் ஆயிடும். புரியுதுங்களா? இன்னும் அதிகமா ஓட்டிட்டேன், இன்னைக்கு உடனே நம்ம செலவு பண்ணிடலாம் அப்படி பண்ணி வச்சீங்கன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப லாஸ் எல்லாமே லாஸ் தான். சரிங்களா? எம்டி மட்டும் ஓட்டவே ஓட்டாதுங்க. டியூட்டி அடிக்கலையா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/4 மணி நேரம் கூட உட்காருங்க, அங்கேயே உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு எம்டி ஓட்டுறது வேஸ்ட். நம்மளுடைய இதுவை ரொம்ப வேஸ்ட் பண்ணோம். கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல டியூட்டி அடிக்கும், எங்க போய் நின்று கரெக்டா டியூட்டி அடிக்குன்றத கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வண்டி ஓட்டுங்க. எம்டி ஓட்டு நம்ம கேஸ் தான் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி டார்கெட் பண்றோம்னா டெய்லி எனக்கு 1500 ரூபாய் ஓட்டுனா ஓகே நான் கிளம்பிடுவேன். அந்த மாதிரி டார்கெட் வைக்க டெய்லி டார்கெட் வச்சீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகவே ஆகாது. நீங்க என்ன பண்ணா வீக்லி டார்கெட் வைங்க. வாரத்துக்கு ஒரு அமௌண்ட் ஓடும், ஒரு நாளைக்கு ஓடாது. அதை மேட்ச் பண்ணணும். டெய்லி நம்ம 1500 ரூபான்றது அது பண்ண முடியாது. அது மாதிரி வைக்காதீங்க. ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. வாரத்துக்கு 10,000 ஓட்ட போறோம்பா, அவ்வளவு பிரச்சனை பண்ணிச்சுனாலும் அது உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். கரெக்டா 15,000னா இதனால பண்ணிக்கலாம். அதனால வீக்லி டார்கெட் ஓட்டுறது வரும். வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லைங்க, அது ஒரு கௌரவமான பிசினஸ். அது இப்போ புரியுதா? ஏன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா இது பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்க சக ஆட்டோ அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த இந்த பயனுள்ள சேனல் இது மாதிரி ஒரு நிறைய கண்டென்ட் பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோ மட்டும் சந்திக்கிறோம். பாய்.